டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸஸ்னுடைய டெக்னிக்கல் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி லாஸ்ட் 3 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நமக்கு ரெஸ்டன்ட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை இந்த டிப் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான டிப் அப்படிங்கிறத பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த லாஸ்ட் 3 டேஸாக இந்த இடத்துல நமக்கு ஸ்டாக்னட் ஆகாதனால நம்மளுக்கு இந்த இடத்துல ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேப் ஃபில் ஆகிருக்கு. ஸோ அந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆக நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் நம்மளுக்கு எக்ஸாக்டாக இன்னைக்கு ஃபில்லப் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு லாஸ்ட்டாக ஃப்ரைடே கூட வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸாக்டாக ஃபில்லப் ஆகல, இன்னைக்கு கிளியராக ஃபில்லப் ஆயிருக்கு. இனி இந்த கேண்டில் எக்ஸாக்டாக பாருங்க, இது ஒரு டோஜி. அப்போ இந்த டோஜினுடைய ஹை பிரேக் ஆகும்போது அடுத்த கட்ட ரேலி நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்படி பார்க்கும்போது அடுத்த ரேலியை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் தான். ஸோ இந்த கேப்பை நமக்கு ஃபில் பண்ணும்போது கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்டே நமக்கு ரீச் ஆயிரும். ஏன்னா அந்த இடத்துல கூட நான் உங்களுக்கு ஒரு லைன் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இங்கே இருக்கக்கூடிய கேப்பில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த லைன் இது நமக்கு அப்படியே ஸ்லோவாக ஏறும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு ட்ரெண்ட் லைனும் இந்த ரெஸ்டன்ட் லைனும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோயின்சைட் ஆகிறதுனால அந்த இடம் நமக்கு ஒரு ரெஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். பட் ஒரு சின்ன ஒரு கேப் நமக்கு இப்போ இருந்து ஸ்ட்ரைட்டாகவே மேலே ஏறினாலும் நமக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த லைனுக்கு, ரெண்டு லைனுக்கு இடையில. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அங்கே ஒரு பிக் போட்டு அதை டச் பண்ணிட்டு கூட உங்களுக்கு குயிக்காக திரும்ப உள்ள வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த லைன் ஒன்று அப்படி நான் விட்டுறேன், எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்செக்ஸை பார்க்கும்போது சென்செக்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டன்ட்டாக ரீச் பண்ணிருச்சு. அதை நான் வந்து உங்களுக்கு தேர்ஸ்டேவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நம்மளுக்கு பிரேக் பண்ண முடியல. ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு பிரேக் பண்ண முடியாததுனால நிஃப்டிலையும் ஒரு பெரிய மூமெண்ட் வரல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ஃபார்ம் ஆன மாதிரியே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஸ்பின்னிங் டாப் ஆக்சுவலாக நான் வந்து ஹையை பிரேக் பண்ணால் மேலே ஏறும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி நிஃப்டியில் சொன்னோம் இல்லைங்களா. இதே மாதிரி லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இறங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பர்டிகுலர் லாஸ்ட் 3 கேண்டில்ஸ் கிட்டத்தட்ட ஒரு சைட்வேஸ் மாதிரி இருக்கிறதுனால அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் தேர்ஸ்டே ஃபார்ம் ஆன கேண்டிலுடைய லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் கொடுத்து ஃபர்ஸ்ட் இந்த கேப்பை ஃபில் பண்ணும். அதுக்கப்புறம் இன்னொரு கேப்பும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நமக்கு ஃபில்லப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்த கட்டமாக வந்து பார்க்கும்பொழுது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு இங்கே கிளியராக கேப் ஃபில்லப் ஆகலை. பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட்லைனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ரீச் ஆயிருக்கு. இனி அடுத்த கட்டமாக இந்த கேப் இனியும் ஃபில்லப் ஆகலை. அது ஃபில்லப் ஆனாலும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த லைன் தான் நம்மளுக்கான ஒரு குரூஷியல் ரெஸ்டன்ட்டாக இருக்கும். அதுவும் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இறங்கி வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனும் இந்த ரேஞ்சு நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். இதே நம்ம நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா இறங்கி வந்துச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே டிஸ்டன்ஸாக நமக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்ததாக ஐடி ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த ரேஞ்ச் வந்து பாருங்கள் ஸ்டில் ஒரு கிளியரான ரெஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி டச் பண்ணி ஒரு ஃபாலோ கொடுக்கும்பொழுது இந்த ட்ரெண்ட் நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. திரும்ப போய் டச் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்ண அந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு டோஜி. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு டபுள் டாப்பாக மாறலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த நெக் பாயிண்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது மாறிடும். அந்த நெக் பாயிண்ட்க்கு பக்கத்துலேயே தான் ட்ரெண்ட் ஸ்டில் நமக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுனால அதை நம்மளுக்கு பிரேக் பண்ணும்போது தாராளமாக இந்த ப்ரீவியஸ் வீங்லோ அப்படிங்கிறது வரும். அதுக்கப்புறம் அது பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த லாங்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் 2022 நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆன ஒரு இடம். ஸோ அந்த இடம் நமக்கு வர சான்சஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இது டபுள் டாப்பாக மாறுங்கிறது நான் கன்ஃபார்மாக சொல்லலை. ஒருவேளை இந்த 13th ஏப்ரல் கேண்டிலுடைய லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம டபுள் டாப்பாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த சிச்சுவேஷனை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். மற்றபடி இந்த ரேஞ்சுக்குள்ளே திரும்ப என்ட்ரு ஆகி நம்மளுக்கு க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா இதனுடைய ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு ரீச் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அடுத்ததாக ஆட்டோ. ஸோ ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இந்த ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு 5 கேண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய க்ரீன் கேண்டிலுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அதை நம்மளுக்கு பிரேக் பண்ண முடியல. அதனால அதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது அடுத்த கட்ட மூவ்மெண்ட்டும் லோ அப்படிங்கிறது இந்த க்ரீன் கேண்டிலுடைய லோவை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த க்ரீன் லைன் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் இந்த க்ரீன் லைனுடைய லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கேப் ஃபில் பண்ணுறதும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா. ஸோ ஃபார்மா வந்து பாருங்கள் லாஸ்ட் 3 டேஸாக ஒரே டைப் ஆஃப் கேண்டில் தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இன்பிட்வீனில் மட்டும் ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. மற்றபடி நம்ம எதிர்பார்த்த இந்த ரேஞ்ச் சப்போர்ட், இந்த ரேஞ்ச் ரெஸ்டன்ட் அதுக்குள்ள தான் நமக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இது நமக்கு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபாலோ கொடுக்காத ஒரு இண்டெக்ஸாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கன்சல்டேஷன். இந்த கன்சல்டேஷன் என்னைக்கு பிரேக் ஆகுதோ அன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு ரேலி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அந்த லாங் கன்சல்டேஷனுடைய ஹையஸ்ட் லெவல் தான் இந்த லைன். அதை பிரேக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ரேலி இந்த இடத்துல காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வருதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்ததாக எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே ஒரு மிகப்பெரிய ஒரு அப்மூவ் கொடுத்துச்சு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் இந்த ட்ரெண்டில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் வரும். அடுத்ததான் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும்போது நமக்கு ரெஸ்டன்ட் எடுக்கும்னு சொல்லியிருந்தோம். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தர் மூவ்மெண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் வரைக்கும் வந்துருச்சு. இந்த ட்ரெண்டினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எக்ஸாக்டாக ரீச் பண்ணிட்டாங்க லாஸ்ட் ஃப்ரைடேவை. லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரேலி கொடுத்த ஒரு இண்டெக்ஸாக நமக்கு எஃப்எம்சிஜி தான் இருந்திருக்கு. எஃப்எம்சிஜியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அண்ட் எல்லா ஸ்டாக்ஸ்லையும் நல்ல ஒரு ரிவர்சல் பதிவாயிருக்கு. அது நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னுடைய மெம்பர்ஷிப் வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்னொரு சேனலில் டிசிடி டெக்னிக்கல் அனலைசர் அப்படிங்கிற சேனலில் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி அந்த வீடியோஸை பார்க்கலாம். இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு வீடியோஸில் மட்டும் நான் ஒரு 7 ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் தான். என்ன அந்த ரிவர்சல் அப்படிங்கிறத நான் இண்டிகேட் பண்ணுவேன். அடுத்ததான்
நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருந்தது தான், இதுதான் ஒரு க்ரூஷியல் ரெஸ்ட்னு சொன்னோம். நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்போர்ட்லேருந்து எக்ஸாக்ட் பவுன்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா நிற்காம ஏறி இருக்கு. அண்ட் ஆல்சோ இதில் நமக்கு கிளியராக இன்றைக்கி வந்து இந்த இன்னைக்கான ஹை வந்து பாருங்கள், நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண ரேஞ்சினுடைய ஹையஸ்ட் லெவல் எக்ஸாக்டாக டச் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான டோஜி, லாங் லெக் டோஜின்னு கூட சொல்லலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் ஒரே இடத்துல அவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு இன்றைக்கி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த டோஜினுடைய ஹை அண்ட் லோ நமக்கு க்ரூஷியல். ஹை பிரேக் ஆனாலும் நம்மளுக்கு ஒரு பஃபர் ரேஞ்ச் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான், அதை பிரேக் பண்ணணும். பட் லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா தாராளமாக இந்த லைனும் திரும்பவும் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் நமக்கு ரீச் ஆக சான்சஸ் இருக்குது. ஒருவேளை அந்த லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா இங்கே நிறைய கேப்ஸ்லாம் இருக்குது. அந்த கேப்ஸ்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 ஃபில்லப் ஆகும். அடுத்ததாக PSU. ஸோ PSU பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் சப்போர்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன் ரெஸ்டாரண்ட் சொல்லியிருக்கோம். அதுக்குள்ளே உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. இன்றைக்கான கடலினுடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலினுடைய சப்போர்ட் லைன் வரைக்கும் வந்துருச்சு. அது நமக்கு கரண்ட்டாக இப்போ ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். பார்க்கலாம் அதுக்குள்ளே திரும்ப என்ட்ராச்சு அப்படின்னா டாப் லெவல் வரைக்கும் நமக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஒருவேளை இறங்கி வந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சை நம்ம டச் பண்ணும்போது ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் மிட் கேப். ஸோ மிட் கேப் நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடேவும் நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கு. இங்கே இருக்கக்கூடிய கேப் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளியராக ஃபில்லப் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து இந்த ரேஞ்சை சப்போர்ட் ஆகும். தென் அதுக்கப்புறம் இந்த க்ரீன் லைனாக ஒரு ஸ்ட்ராங்கான ரெஸ்டாரண்ட்டாகவும் நம்ம ஃபீல் பண்ணலாம். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் தி இண்டெக்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் கிட்ட வந்துருச்சு. அதாவது நெக்ஸ்ட் 50 வந்துச்சு. நெக்ஸ்ட் 50 ஒரு மிகப்பெரிய ரேலி கண்டினியூஸாக ஏறி வந்து நமக்கு டச் பண்ணியிருக்கு. அப்போ அதை டச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் நமக்கு இப்போ இருக்கிறதுனால நிஃப்டியில் ஒரு சைட்வேஸ் போயிட்டு இருக்கு. அப்போது எல்லா இண்டெக்ஸும் உங்களுக்கு இறங்க ஆரம்பிக்கும் போது நிஃப்டியும் இறங்கும். அதனால் பார்க்கலாம் எல்லாமே நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டை டச் பண்ணிட்டு இறங்குதா இல்லை அதை பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறது. இப்போ நம்மளுக்கு ஒரு முக்கியமான ரெஸ்டாரண்ட் பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம். அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிருச்சு லாஸ்ட் ஃப்ரைடேவே. பட் இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் கிடையாது, நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டச் பண்ணி இந்த 2, 3 இந்த டச் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இதே இந்த ஹையில் இருந்து அடுத்ததாக இந்த ஹையை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் நம்ம சின்னதாக ஒரு மிஸ் மேட்ச் நடந்திருக்குன்னு சொல்லி விட்டுருந்தோம். ஸோ அந்த ஹையை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான கேண்டலுடைய ஹை நம்மளுக்கு மீட் ஆகுது. அப்போ அது ஒரு ரெசிஸ்டன்ட். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ரெண்டுக்கும் இடையில ஸ்டக்காக இருக்கிறதுனால இது நம்மளுக்கு பாட்டம் லெவல் சப்போர்ட் ஆகும், டாப் லெவல் ரெசிஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அதுக்குள்ளே உங்களுக்கு சைட்வேஸ் இருக்குதான்னு பார்க்கலாம். அது நம்மளுக்கு எந்த சைடில் பிரேக் பண்ணுதோ அந்த டேரக்ஷனில் போக சான்சஸ் இருக்குது. இங்கேயும் நல்ல ஒரு ரேலியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஏறி வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை டச் பண்ணியிருக்கு. அதனால் இதுவும் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு நிற்கிது. அடுத்ததாக டோட்டல் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் டிஸ்கஸ் பண்ணோம். இதை பேஸ் பண்ணி இந்த சப்போர்ட் பிரேக் ஆகும்போது இந்த ரெட்லைன் பிரேக் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபால் எதிர்பார்த்தோம். நல்ல ஒரு ஃபால் வந்துருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஏறி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெட்லைன் நமக்கு ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகல. பட் அப்படி ஆகாமல் இருக்கும்போதும் கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்போர்ட் லைன் இப்போ நமக்கு கரண்டாக ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த இடத்துக்கிட்ட நம்மளுக்கு இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுனால இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஃபீல் நம்ம எதிர்பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்டை டச் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஒருவேளை அதுக்குள்ளே எதுவுமே என்ட்ரு ஆச்சு அப்படின்னா இங்கே ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த கேப் இனியும் ஃபில்லப் ஆகல. அந்த கேப் வரைக்கும் கூட நமக்கு ரெஸ்டாரன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். பார்க்கலாம் அது நமக்கு நடக்குதா இல்லையா அப்படின்ட்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ கேப். இதுவும் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி இந்த இடத்துல இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை ஸ்டார்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன். அங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த சப்போர்ட் லைன் இப்போ நம்மளுக்கு வந்து டச் பண்ணியிருக்கு லாஸ்ட் ஃப்ரைடேவே. இன்றைக்கி நல்ல ஒரு ரிஜெக்ஷனை கொடுத்துருக்கு. இதுவும் ஒரு ரெஸ்டாரண்ட் ப்ரைஸை ரீச் பண்ணியிருக்கு. எல்லா இண்டெக்ஸுமே ஒரு நல்ல ஒரு அப்மூக்கு அப்புறம் ரெஸ்டாரண்ட்டை ரீச் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ரிஜெக்ஷன் வர சான்சஸ் இருக்குது. இங்கே நம்மளுக்கு ரிஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த லைன் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லைனை இங்கே ஒரு பெரிய கேப் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம சப்போர்ட்டாக எதிர்பார்க்கலாம். பட் இந்த அளவுக்கு திரும்ப வருமானு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் அந்த ரிஜெக்ஷன் ஒரு மைல்டாக கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை இல்லாமல் கூட போகலாம். அப்படி இல்லாமல் போகுது அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டை டச் பண்ணி கொஞ்சம் நாட்கள் சைட்வேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் பிரேக் பண்ணும். இந்த மாதிரி நம்மளுக்கு நடக்கிற சான்சஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒரு லாங் சைட்வேஸ் கொடுத்துருச்சு. அப்போ நம்மளுக்கு அந்த ஒரு பெரிய ஃபால் திரும்ப வரணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரிஜெக்ஷன் ஆகணும், இல்லைன்னா ஒரு சைட்வேஸ் போகணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை பிரேக் பண்ணி இதே மாதிரி கண்டினியூஸாக ஏறுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அடுத்ததாக டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஏற்றம் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமான விஷயம் தான். ஏன்னா நம்மளுடைய இண்டெக்ஸ் மாதிரி கிடையாது. நான் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது. இப்போ கொஞ்சம் நாட்களாக தான் வீடியோஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் இங்கே அந்த மாதிரி நமக்கு நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண எக்ஸாக்ட் சப்போர்ட் டச் பண்ணிட்டு இந்த இடத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இந்த ஹையில் இருக்கும்போது கூட எக்ஸாக்டாக டச் பண்ணுச்சு. அங்கேருந்து கண்டினியூஸான ஏற்றம். இந்த இடம் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. பட் இந்த ரெட் லைன் மேஜராக ஒர்க் அவுட் ஆகலை. அது நம்மளுக்கு டேரெக்டாக பிரேக் ஆயிடுச்சு. இனி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை தான். ஒருவேளை இறங்கி வந்தது அப்படின்னா நமக்கு இந்த ரெட் லைன் திரும்ப சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. இங்கேயும் நல்ல ஒரு கண்டினியூஸ் ரேலி தான் நடந்திருக்கு. அதனால் இதில் நமக்கு அந்த ரிஜெக்ஷன்ஸ் வருமா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியல. பட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் அது நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அடுத்ததான் நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக் பாருங்கள் நிற்காமல் ஏறிக்குன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம்னுடைய ப்ரைஸு கிட்டத்தட்ட 22,850. இந்த டாப்னுடைய ப்ரைஸ் பாருங்கள் நியூ ஆல் டைம் ஹையை லாஸ்ட் 2 டேஸாக பதிவு பண்ணியிருக்கு. 26,720. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 பாயிண்ட் எக்ஸாக்டாக வர ஒரு 100 பாயிண்ட் கம்மி, ஒரு 3,900 பாயிண்ட் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் சொல்லணும்.
இந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் வந்திருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் பிரேக் டவுன் நடந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட்டை ரீச் பண்ணோம், அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. அப்படி பிரேக் பண்ணும்போது அடுத்ததான் இந்த ட்ரெண்ட்லையும் நம்ம ரெஸ்டாரண்ட் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இங்கே இன்னொரு ட்ரெண்ட்லையும் இருக்குது, இதே நம்ம வந்து ஆல்ரெடி ட்ரா பண்ணது தான். இதையெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அது நமக்கு ரிஜெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இங்கேயும் ஒரு 20% வரைக்கும் நமக்கு ஒரு ரேலி கொடுத்துருக்கு. எக்ஸாக்டாக 20% சொல்ல முடியாது, பட் அதுக்கு நேராக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் S&P 500, இதுலேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்போர்ட், அதாவது டவ் ஜோன்ஸும் S&P 500 எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு. அதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நாஸ்டாக்ல நம்ம எக்ஸாக்ட் சப்போர்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் ஒருவேளை S&P 500 ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டமாக ஒர்க் அவுட் ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நாஸ்டாக்கும் ரிவர்ஸ் ஆயிரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இங்கே நடந்திருக்கு. இந்த இடத்துல எக்ஸாக்டாக சப்போர்ட்டை ரீச் பண்ணி இங்கேயும் கண்டினியூஸான ரேலி. இந்த ரேலியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த ரெஸ்டன்ட் லைனையும் பிரேக் பண்ணிடுச்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டன்ட் லைன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ஸ்டீப்பாக போகும். பட் அது ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் இப்போ இருக்கிறத நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே ஏறினாலும் கூட அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7500 8000 கிட்ட போயிடும். ஸோ அதனால் வந்து அதை நம்ம இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஃபியூச்சரில் என்னைக்காவது வந்துச்சு அப்படின்னாலும் கூட நமக்கு ரிஜெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். நம்மளுக்கு இப்போ கரெக்டாக ரெஸ்டன்ட் லைனையும் சேர்த்து பிரேக் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட்லைன் இப்போ வரைக்கும் பிரேக் பண்ண முடியல. லாஸ்ட் ஃப்ரைடேவும் நமக்கு அந்த இடத்துல நமக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு. அங்கேருந்து நமக்கு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இன்றைக்கி கொடுத்துட்டு ஒரு டோஜியை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட்லைன் நமக்கு ஒரு க்ரூஷியல் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலுடைய ரெஸ்டாரண்ட் வரைக்கும் நமக்கு வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ இங்கே இருந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் லெவலில் நமக்கு ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். கிட்டத்தட்ட 3 ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த இடத்துல கோயின்சைட் ஆக சான்சஸ் இருக்குது. மேபி கொஞ்சம் நாட்கள் சைட்வைஸ் போயிருச்சு அப்படின்னா இது 3மே கோயின்சைட் ஆகக்கூடிய இடம் இந்த இடமா இருக்கும். அப்போ அங்கே நம்மளுக்கு டச் பண்ணும்போது ஒரு நல்ல ரிஜெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த ரேஞ்சை ரீச் பண்ணும்போது ஒரு சப்போர்ட்டும் அண்ட் ஆல்சோ இந்த சேனலினுடைய இதை சப்போர்ட் லைன் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஸ்விங் லோவும் கீழே வரதுனால ஒருவேளை அங்கே வந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. அடுத்ததான் நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 4 லைனை நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அதில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போது இந்த 4 லைன்ஸை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இதில் ஃபர்ஸ்ட் லைன் நம்மளுக்கு லாஸ்ட் ஃப்ரைடே ரீச் ஆயிருச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் தான் ஒரு கேப் டவுனாக கொடுத்துருக்கு. ஏன்னா அது நமக்கு ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு அண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது நம்மளுக்கு திரும்ப இந்த ரெட் லைன் வரைக்கும் கொண்டு வருமாங்கிறதையும் பார்க்கணும். ஒருவேளை அதை நம்மளுக்கு பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்த ரெஸ்டாரண்ட் லைனை ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்ததாக க்ரூடை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லியிருந்தேன். இந்த ஹையில் இருக்கும்பொழுது கூட இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் லைன் அங்கிருந்து நம்மளுக்கு ஃபாலோ ஆகி இந்த ரேஞ்சை டச் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு சப்போர்ட் எடுக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் டேல நம்மளுக்கு அந்த இடத்த ரீச் பண்ணியிருந்துச்சு. அங்கிருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு க்ளோசிங்கும் வச்சுச்சு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபால். இது ஒரு நியூஸ்னால தான் அந்த ஃபால் ட்ரிகர் ஆச்சு. அண்ட் அந்த நம்ம டிஸ்கஸ் பண்ண ரேஞ்சை டச் பண்ணதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இன்றைக்கி நல்ல ஒரு கேப் அப். அப்போது அந்த இடம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு எதிர்பார்த்தது கிளியராக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா க்ரூடை பொறுத்த வரைக்கும் லோ ஓப்பன் ரெண்டுமே சேம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி க்ரூட் வந்து புல்லிஷாக இருந்திருக்கு அப்படிங்கிறத மீனிங். ஓப்பன் ஆன இடத்துலேருந்து கண்டினியூஸாக உங்களுக்கு மேலே ஏறி இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த மாதிரி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகும்போது ட்ரேடர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது கொடுக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்த கட்டமாக பிரெண்ட் க்ரூடை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் உங்களுக்கு வந்து எந்த ரேஞ்சு நான் மார்க் பண்ணல. பட் நம்மளுக்கு இந்தியன் ருபீஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறது கிளியராகவே தெரியுது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ தான். பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.